சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா, இன்றைக்கி ஒரு ஓப்போலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஓப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்போ A53 அப்படிங்கிற ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 வந்து 12:30 வந்து சேல் ஆக போகுது இந்தியாவில். இது பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆல்ரெடி வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்போ லான்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2005 வந்து இந்த செல்லு லான்ச் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ஆச்சு இந்த செல்லு லான்ச் ஆகி. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்போ A53 அப்படிங்கிற மாடல் வந்து திரும்ப 2020 எடிஷன் அப்படின்னு போட்டு இந்தியாவில் வந்து திரும்ப லான்ச் பண்ணுறாங்க. அந்த செல்லு மாதிரி வந்து இது இருக்காது. இது கொஞ்சம் அட்வான்ஸாகவே நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி தான் நோக்கியா 5.3லேயும் வந்து விட்டுருந்தாங்க. 5 மாதம் கழித்து வந்து இப்போ வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் 5 வருஷம் கழித்து வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஹெச்டி ரெசல்யூஷன் இதுலேயும் வந்து 1000 ஃபுல் ஹெச்டி இல்லை, இதில் வந்து ஹெச்டி ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட் இருக்குது. 90 ஹெச் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வெறும் ஹெச்டி ப்ளஸுக்கு வந்து இது நல்லாவே இருக்காது. ஃபுல் ஹெச்டி ப்ளஸுக்கு தான் 90 ஹெச் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருந்தா தான் நல்லா இருந்திருக்கும். இதில் அது ஒரு குறைபாடுன்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் 2 கலர் வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து பியூர் பிளாக்கில் வருது, இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் வருது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படியே ப்ளூ கவரேஜ் கொடுத்து மேலேருந்து பார்த்திங்கன்னா கீழே ஒயிட் வரைக்கும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸ் அன்லாக் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பேக்கில் தான் உங்களுக்கு கை வச்சு ஓப்பன் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல, பேக்கில் தான் நார்மலாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மொபைலோட கேமராவோட இதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 16 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 2 MP பார்த்திங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்படியே செல்ஃபி கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்து 13 MP தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா 16 MPன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரில. வர 25 ரிலீஸ் ஆனோடனே தான் இந்த செல்லோட இது ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செல்லோட மெயின் பார்ட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ ப்ராசஸருக்கு வந்துடலாம். ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் குவால்காமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 460 கொடுத்துருக்காங்க. ஆனால் 460ங்கிறது ஒரு கம்மி ப்ராசஸர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர செல்லையெல்லாம் ரெட்மிலேயே 636 ப்ராசஸர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒன்று 460 தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹை ரேஞ்சு கேம்ஸ் விளாட்றப்போ வந்து லோ கிராஃபிக்ஸ் தான் வச்சு விளாட முடியும். இது லோ கேம்ஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஹை பர்ஃபார்மிங்ஸ் கேம்ஸ்க்கெல்லாம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனால் பார்த்தீங்களா இதில் 5000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. 5000 கொடுத்து இதில் எல்லாமே 5000 வந்து நான் எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த செல்லில் microSD போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து குயிக் சார்ஜ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. டைப் சி கனெக்டிவிட்டி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி கலர் OS 7.2 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஆண்ட்ராய்ட் 10 வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 தான் வரும். அடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டும் பண்ணிக்கலாம். நமக்கு கலர் OS 7.2 வந்து ரன் ஆகுது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4GB RAM 64GB ரோமில் வந்து பார்த்திங்கன்னா 12,948 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 6GB வேரியண்ட்லேயே வரும். அது வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.